மக்களே, இப்போ நம்ம வந்து கேரளா திருவனந்தபுரம் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். உள்ளுக்குள்ளே அம்மனை தரிசனம் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக மணி 3:15 ஆகுது. 4:30 மணிக்கு தான் திறப்பாங்க. சரிங்களா? 4:30 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். திருவனந்தபுரம் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. அங்கே நான் போகணுன்னு நினச்சேன். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நினச்ச காரியங்கள் கைகூடுன்னு பக்தர்கள் எல்லாம் இங்கே வருவாங்க. நான் போகும்போது கூட்டம் இல்லை. நான் 3 மணிக்கே போயிட்டேன். 5 மணிக்கு தான் நட திறக்கிறதா எல்லோரும் சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அன்னவரையிலும் கோயிலை தாராளமாக சுற்றி பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்கள் கேரளா திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கு. செல்ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் இந்த வெளிப்பிரகாரங்களையே நான் உங்களுக்கு படமாக எடுத்து வீடியோவாக போடுறேன். இது வந்து குளம். உள்ளுக்குள்ளே மீன்லாம் இருக்குது. இதெல்லாம் கடைகள். இது வந்து ஒரு சின்ன குளத்தில் வெள்ளை தாமரை ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் படம் பிடிச்சேங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை அந்த கோயில். 5 மணி நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மணி 3:30 இருக்கிறதால கோயிலே ரொம்ப இருந்தாங்க. சில பேர் இருந்தாங்க. பெருசாக இல்லை, ஒரு 60-70 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இனிமேல் தான் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு 6 மணி ஆகும்போது கோயிலே நிறைஞ்சிருது. அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இங்கே கருதப்படுறாங்க. திருவனந்தபுரம் ரத்னநாத பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு உனக்கு ஒன்றும் போடலையா தொலைவில் இந்த கோவில் இருக்குது. டவுன் பஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் இந்த அம்மனை. ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. இங்கே கலை நிகழ்ச்சி எல்லாமே இங்கே சாயந்தரமான நடக்குது. ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் இன்னும் திறக்கலைங்க. 5 மணிக்கு தான் திறப்பாங்களாம். நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்க, செல்ஃபோனு பேக்கு எல்லாம் உள்ளே வச்சுட்டு சாமி பார்க்க போகணும். உள்ளே போனால் செல்ஃபோனில் வீடியோ பிடிக்க முடியாது. அதனால் இதோடைய விவரங்களை சொல்கிறேன் நான் வந்து. ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் பார்த்தாச்சுங்க. உள்ளே வந்து கேரளா அலோட் இல்லை. இங்கே வந்து கலை நிகழ்ச்சி கூடத்தில் நான் போய் இந்த கலை நிகழ்ச்சி மண்டபத்தில் ரொம்ப அற்புதமாக நடன கலைஞர்கள் வந்து நடனம் ஆடினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தெய்வீகமாகவும் ஒவ்வொரு தெய்வீக நடனங்களும் சக்தி நடனங்களும் நடராஜர் நடனங்களும் ரொம்ப அற்புதமாக அவங்க கலை நிகழ்ச்சி பண்ணாங்க. இதோடைய இந்த சவுண்டு ஒளிபரப்பிய இந்த வீடியோவில் ஒளிபரப்ப எனக்கு அனுமதி இல்லை யூடியூப்பில். அதனால் இந்த நடன நிகழ்ச்சியை நீங்கள் மூமெண்ட்டாகவே பார்த்துக்குங்க. ரொம்ப அற்புதமான கோவில். கண்டிப்பாக நீங்கள் வரணும். நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.